ஓபிஎஸ்க்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தளபதியார் அவர்கள் தான். 6 வருஷத்துல ஒருத்தர் துணை முதல்வர் ஆகிறாரு, அது தப்புங்க. நீங்க முதல் மாநாடு போட்டு 18 மாசத்துல முதலமைச்சரே ஆகணும்ன்றீங்க. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டா எல்லா கேள்வியும் எதிர்கொள்றேன்னு சொல்லு. எப்படி நீ வந்து நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், எங்க மேல கேள்வியை திணிக்காதுன்னு சொல்ற, ஆனா எங்களுக்கு முதலமைச்சர் பதவியும் தான்னு சொல்ற. இது பெரிய முரண் இல்லையா? மோஸ்ட்லி விஜய் விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அவர் திமுக விமர்சிக்கிறாரு, பாஜக விமர்சிக்காம திமுக விமர்சிக்கிறாருன்றாங்கன்னா அந்த பொருளுக்கே போல. இவர் திமுகவே ஒழுங்கா விமர்சிக்கல அப்படின்றதான் என் பிரச்சனை. ஆனா மெர்சல்ல ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக 4 வருஷமா ரைடு விட்டாங்களா இல்லையா? அப்ப அதுலயே இந்த அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? தாவேக்காக்கு எந்த வரலாறும் இல்ல, அந்த வரலாறு படிக்கிற இன்டென்ட்டையும் இவங்க காட்ட மாட்டாங்க அப்படின்னு. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணிக்கு போவார்னு தொடர்ந்து சொல்லப்பட்ட சூழலில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு காலையில் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ரொம்ப பரிதாபமான நிலைமைங்க. அதாவது எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஓபிஎஸ்ஸை பார்க்குறோம். ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மனுஷன், தர்ம யுத்தம்லாம் நடத்திக்கிட்டு தெரிஞ்சவர், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ட்ரை பண்ணார், மோடிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல. அதுக்கு அவர் எழுதின கடிதம் வேற ரொம்ப உருக்கமாக, ஐயா தயவு செஞ்சு என்னை பார்த்துருங்க ஐயா, இந்த ஊர்லேருந்து சில பேர்லாம் வந்து அனுப்புவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முறையிட்டு அனுப்புவாங்க, அந்த மாதிரி வந்து அவன் மோடிக்கிட்ட கெஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம ஓப்பனாக சொல்ல முடியும். அதற்கு பிறகு இப்போ வந்து திமுகட்ட வந்து யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து ஆட்சியில் இருந்தார், இவர் வந்து முதல்வராக இருந்துக்கும் போது எதிர்க்கட்சி திமுக, இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் வந்து வாக்கிங் போகிறப்ப ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு பார்க்குற நிலமையில் வந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா பாவம் அவர் வந்து சின்னத்துக்காக போட்டிட்டு பார்த்தாரு, அப்புறம் வந்து கட்சி பேருக்காக போட்டிட்டு பார்த்தாரு. கட்சி பேரில் வந்து புதுசாக இவர் வந்து நமது எம்ஜிஆர்னு ஒரு நாளிதழ்லாம் தொடங்கினார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் வந்து பிஜேபி கூட்டணியில் போய் இணைஞ்சார். பையனையாக தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா பையன் வந்து வேறு ஏதோ கான்ட்ரவர்சிலாம் மாட்டி அப்படியே சீரழிஞ்சு போயிட்டார். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிற இடத்துல அவர் வந்து கடைசியாக வந்து கிளப்போட பார்த்த பிரச்சனை என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தராங்க, அதுபோல் எங்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு வேணுன்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்த்தாரு. அது எந்த செல்வாக்கையும் சேர்த்து தரல அவருக்கு. ஏற்கனவே இருக்கும் செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு. இவரோட சேர்ந்த பாவத்துக்கு டிடியும் வந்து தேனிலே தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இப்படி ஒரு நிர்கதியான இருக்கிற நிலைமையில தான் அவர் திமுக வந்து பார்த்துருக்கிறாரு அப்படின்னும்போது, திமுக ஒன்றும் இவங்களை நிராகரிச்சிருவாங்க சாதி அரசியலுக்காகன்னு கிடையாது. கொங்கு ஈஸ்வரன்லாம் கூட்டணியில் இருக்கார். என்ன அப்படின்னா திமுக கால்குலேஷன், இவரை சேர்த்துக்கிறதுனால லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து பாஜக, அதாவது ஒரு 20 மாநிலங்களுக்கு மேலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியிலோ ஆட்சி செய்கிற பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாதியை வந்து அப்படியே அந்த சாதிக்கான தலைவரை உண்டு செரிக்கிறது. அதை கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை ஆகுனா, ஏற்கனவே அந்த கட்சியிலே இந்த சாதிக்கான பிரதிநிதிகள் இருப்பாங்க, அவர்களுக்குமான இவர்களுக்குமான முரண் என்ன ஆகிறது, இவங்களுக்கு இடம் கொடுத்தா அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இல்லைன்ற பிரச்சனை வருது அப்படின்னும் போது திமுக அதை தான் யோசிக்கும். அப்போ இவர் எந்த ஓட் பிளாக்கை வச்சுருக்கிறாரோ அந்த ஓட் பிளாக் நிஜமாலுமே இவர்கிட்ட தான் இருக்குதா இன்னும்? ஏன்னா இன்றைக்கி பாமகவை பார்க்குறோம். பாமக வந்து எந்த ஓட் பிளாக்கு எங்களுது, எந்த மக்கள் நாங்கள் சொல் பேச்செல்லாம் கேட்டு நடப்பாங்க அப்படின்னு வந்து மாறு தட்டிக்கிறாங்களோ அவங்க ஓட் பேங்க் இன்றைக்கி அவங்கள்ட்ட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சாதியில் இருக்கும் பலரும் இத்தனை வருடமாக அவர்களுக்கு எதிரியாக சித்தரிக்கப்பட்ட விசிகாவுக்கே வாக்களிக்கிற ஒரு பெரும் திரள் உருவாகிடுச்சு. ஒரு படித்த இளைஞர்களாகட்டும் இல்லை விழிப்புணர்வு இருக்கிற மக்களாகட்டும் அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களின் இதை வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் திமுக ஏற்றுக்காது. அவன் வந்து நீண்ட நெடிய ஆய்வுலாம் பண்ணுவாங்க, பலதரப்பட்ட கான்வர்சேஷன் இல்லை வந்து நெகோசியேஷன்ஸ்லாம் போகும். மிஞ்சி போனால் 1-2 சீட்டு ஏதாவது தரலாம் இல்லையா. இப்போதைக்கு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்கன்றது கூட நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ்க்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து தளபதியார் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முன்னாடியே கேட்டார். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி போகிறீங்க அப்படின்னும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போய் விஜய்கிட்ட சேர்றதுல வந்து ஒரு பெரிய மான நஷ்டம் எதுவும் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே மானம்லாம் இழந்து தான் நிற்கிறீங்க, மானம் தானே வேட்டி சட்டையெல்லாம் பறந்து போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய்க்கு அது எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயமா அமையும்? விஜய்க்கு இப்போ என்ன அப்படின்னா,
இந்த அவரோட கட்சியை லெஜிட்டிமைஸ் பண்ணணும். இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து சாதி மதத்துக்கு எதிரானவன்னு சொல்லி ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டா அதில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஊழலுக்கு எதிரானவன்னு சொல்லி ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டா அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டுலாம் தெரியும் நம்மளுக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது தான் நீங்கள் சர்க்கார் படத்தில் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியும். இது ஒரு பிரச்சனை, இது நெகட்டிவ்ஸ். ஆனால் அதே இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து தாவேக்காவை எவனும் சீண்ட மாட்டான். அதாவது வந்து எந்த கட்சியும் கூட்டணிக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் எவனும் சீண்ட மாட்டான் அப்படிங்கிறது வந்து நான் என் மொழியில் சொல்ல, அதை ஒரிஜினா இபிஎஸ்க்கு சொன்னதை சொல்கிறேன். யூபிஎஸ் நம்பி எவனும் வரமாட்டான்னு சொல்கிறாரு இல்லையா, அதே போல் தான் தாவேக்காவும் இப்போ இருக்குது அப்படின்னும்போது, ஏதோ ஒரு கட்சி, அதுவும் வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் முதல்வரெல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படின்னும்போது, அவர் கட்சி வந்து கூட்டணி வைக்குது அப்படின்னும்போது ஒரு அரசியல் தளத்தில் இதுவும் ஒரு கூட்டணிப்பா அப்படின்னு. ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க வந்து மேபி ஒவ்வொரு சீட்டு இருக்கிற லெட்டர் பேடு கட்சிகளை சேர்த்தலாம் முடிய, இந்த மாதிரியான ஒரு அறியப்பட்ட தலைவர் வந்து சேர்றது, ஒருவேளை ஓபிஎஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு உந்துதல் காரணமாக தேமுதிக கூட வந்து சேரலாம் இல்லையா. அப்போ ஓபிஎஸ் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மற்றவர்களிடம் ஒரு கவர்ந்தலுக்கும் ஒரு சீட்டாக கூட இருக்கலாம். அப்போ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆனால் இதை தாண்டி நீங்கள் கூட்டணி பலம் இல்லையா அப்படின்னு விவாதிக்கிறதுக்கு முன்னாடி மையக்கருவான அந்த கட்சியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. தாவேக்கா இப்போ அதிமுக திமுகனா மையக்கருவா அதிமுகவுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அம்மா உணவகத்துலேருந்து தொட்டில் குழந்தை திட்டத்துலேருந்து ஏகப்பட்ட திட்டம் இருக்குது. இவங்களுக்கு எடுத்துக்கிட்டால் நீங்கள் கலைஞர் டிவி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை வரைக்கும் ஏகப்பட்ட திட்டங்கள், இந்த பிரிட்ஜ் நாங்கள் கட்டணுன்னுவாங்க, அந்த காலேஜ் நாங்கள் கட்டணுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குல்ல. இவங்க நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, கெட்டாட்சி பண்ணுறாங்க சொல்லிக்கிறதுக்குன்னு இருக்குல்ல. இப்படி தாவேக்காவுக்கு எந்த வரலாறும் இல்லை, அந்த வரலாறை படிக்கிற இன்டென்ட்டையும் இவங்க காட்ட மாட்டுறாங்க அப்படின்னும் போது யார் கூட்டணி வச்சா என்னப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம் தாவேக்கால. இப்போ தாவேக்கால வந்து நேற்று புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது. அடுத்து மதுரை மாநாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அடுத்த கட்ட நபர்கள் நோக்கி போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே விஜயோட பொலிட்டிக்கல் மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பார் இந்த எலெக்ஷனில், அதுக்கெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே நேற்று வந்து தாவேக்கா அந்த ஆப் ரிலீஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டு என்ன விமர்சிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஆப்பை ரெடி பண்ணது வந்து ஒரு பாஜகக்காரர். அந்த ஆப்பு ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கு, அந்த கம்பெனியில் தான் ஓடிபி வந்திருக்கு, அந்த கம்பெனியை வச்சுருக்கிறவர் பிஜேபி கேண்டிடேட் அவர். இதனால் மறைமுக கூட்டணி பிஜேபியோட அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த அலிகேஷன்ஸ்குலாம் போக விரும்பலை, அது ஒரு ஊகமாகவே இருக்கட்டும். ஆனால் எவன் கூட சவகாசம் வச்சுக்கினே தெரியாத அளவுக்கு அரசியல் அறிவற்று இருக்காங்கன்றது தான் அது பிரச்சனை. அவங்க பிஜேபி கூட வந்து பிளான்டாக வச்சுருந்தா கூட சாமர்த்தியப்பான்னு சொல்லலாம். ஏன்னா நிர்மல் குமார்லாம் யாராவது கட்சியில் வச்சுருப்பாங்களா? அதாவது நீங்கள் சிறுபான்மையினர் பேசுகிறீங்க, சிறுபான்மையினர் நலன் பேசுகிறீங்க, ஆனால் நிர்மல் குமாருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க. நிர்மல் குமார்ன்றவர் 150 வதந்திகள், இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை பற்றி 150 வதந்திகளை பரப்புனாருன்னு ஃபேக்ட் இருக்குது. யூட்டன் வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஆர்எஸ்எஸ்காரனை கட்சியில் முக்கிய பொறுப்பில் வச்சுருக்கிறீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிர்மல் குமார் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் அந்த கம்பெனியை. அப்போ அந்த ஆப்லேருந்து உங்களோட இளைஞர்களோட தரவுகள் வந்து பாஜகவுக்கு போகுமா போகாதான்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு கூட கிடையாது. உங்களுக்கு உங்கள் இளைஞர்கள் மேலே எந்த அக்கறை இல்லைங்கிறது பல கட்டத்தில் தெரியுது. இப்போ நம்ம இந்த ஆப் ரிலீஸ் பண்ணிட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு, இது எப்படி அப்படின்னா சின்ன பசங்க வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க பெரியவங்களை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு படிக்காதவங்களோ, அதாவது ஸ்கூலில் போயிட்டு காலேஜில் போய்ட்டு ஒழுங்காக படிக்காத என்ன நினைப்பானா, படிக்கிறவன் எதாவது பண்ணுறத இமிட்டேட் பண்ணிட்டா அதே மாதிரி மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பான், படிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகள், மக்களிடம் சென்று வாக்குகளை குவித்த கட்சிகள் போல் நம்ம ஒரு இமிட்டேஷன் பண்ணிட்டா அதே போல் வந்துடுவோம். அதற்கு கீழே இருக்கிற அடித்தில் இருக்கிற வேலையை பார்க்குறது கிடையாது. நான் வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி விஜய் விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் திமுக விமர்சிக்கிறாரு, பாஜக விமர்சிக்காமல் திமுக விமர்சிக்கிறாருன்றாங்க. நான் அந்த பொருளுக்கே போல, இவர் திமுகவே ஒழுங்காக விமர்சிக்கல அப்படின்றதான் என் பிரச்சனை. இப்போ முதன்மை விமர்சனம் என்ன திமுக மேலே? தாவேக்காக்கு இருக்கிற முதன்மை விமர்சனம், உதயநிதி என்பவர் 2018 தான் அரசியலுக்கே வந்தார். 2019 எலெக்ஷன் முன்னாடி 2018 தான் முதல்ல பிரச்சாரத்துக்கே வராரு. அரசியலுக்கு வந்து 6 வருஷத்தில் அவர் எப்படி துணை முதல்வர் ஆனார்? இது மன்னராட்சி அப்படின்னு பேசுகிறாரு. சரியா? இந்த வாதத்தை அப்படியே இதை நம்ம வந்து சரின்னு கூட வச்சுக்குவோம். ஒரு வாதத்துக்கு 6 வருஷத்தில் ஒருத்தர் துணை முதல்வர் ஆகிறாரு, அது தப்புங்கிறீங்க. நீங்கள் முதல் மாநாடு போட்டு 18 மாதத்தில் முதலமைச்சரே ஆகணுன்றீங்களா? அப்போ உங்கள் அளவுகோலின்படியே நீங்கள் பெரிய குற்றவாளியே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாதத்துக்கு தமிழ் தேசியம் திராவிடம்ன்றீங்க இல்லையா? இப்போ ஒரு தோழர் தியாகு இருக்கார்,
இப்போ அவர் வந்து கூப்பிட்டா தேவைக்கெல்லாம் வரமாட்டார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவரை போன்ற ஒரு 50 வருடங்களாக அரசியல் களத்தில் இருக்கும் ஒரு நபரை முன்னிறுத்தி பாருங்க, உதயநிதி வந்து 6 வருஷத்துல துணை முதல்வர் ஆகிறாரு. இது தப்பு இல்லையா? நாங்கள் 50 வருஷம் இந்த தமிழினத்துக்காக போராடின ஒருத்தரை முன்னிறுத்தி வரோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. கரெக்டாக? அதே போல் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு போராட்ட பின்னணி இருக்குது. திமுக அப்படின்னு சொன்னால் அவங்க திராவிட இயக்கத்துலேருந்து வராங்க. திமுக ஆரம்பிச்சுட்டு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் 10 வருஷம் அதுக்கப்புறம் போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. விசிகான்னு எடுத்துகிட்டா தலித் பேந்தர் இயக்கத்துலேருந்து வந்திருக்குது. அது வந்து எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி 15 வருஷமாக அவங்க வந்து களத்தில் போராடி இருக்கிறாங்க. நாத்தாக எடுத்துக்கிட்டால் கூட அவங்க 2016 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 வருஷம் அவங்க வந்து களத்தில் இருந்திருக்காங்க. ஒரு ஈழ விடுதலை போராட்டத்தில் வந்திருக்கிறாங்க. பாமகனா 1987, 89 வன்னியருக்கான இடஒதுக்கீடு, அந்த எம்பிசி உள்ளொதுக்கீடுக்கான போராட்டத்தை நடத்திருக்காங்க. எல்லாமே இங்கே இருக்கிற பெரும் கட்சிகள். காங்கிரஸ்னால் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி வந்து விடுதலை போராட்டத்தில் வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து அதாவது விடுதலை போராட்ட காலத்துலேருந்து ஆரம்பித்து வந்திருக்கு. எல்லா கட்சிகளும் இங்கே ஒரு போராட்ட இயக்க வரலாறுலேருந்து வந்திருக்கு. அப்படின்னும்போது உங்களுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுன்றதுனால ஜெயிக்கவே முடியாதுன்னா எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஆனால் எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார்? திமுகலேருந்து பாதியை வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஜெயிச்சார். அப்போ நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை முன்னிலைப்படுத்துறீங்கல்ல, அம்பேத்கர் இயக்கங்களை சேர்ந்தவங்க யாராவது உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா? பெரியார் இயக்கங்களில் இத்தனை ஆண்டு பயணிச்ச யாராவது கட்சியில் இருக்காங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு பொம்மையாக தான் வச்சுருக்கிறீங்க. சரி, இது எல்லாமே இல்லைனா கூட திமுக ரொம்ப மோசமான கட்சிப்பா, அவங்கள தூக்கி எறிய கூட நாங்கள் தயாரிப்பா. அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு நான் அதிமுகவையோ இல்லை நாத்தாக்காவையோ வைக்காம ஒன்னையே வைக்கணும். ஏன் நீ வந்து விஜய்ங்கிற நடிகை பின்பமை தவிர நீ என்ன கொள்கையாக திட்டமாக எனக்கு சொல்கிற? எல்லாத்துலேயும் பஞ்சவசனம் தான் பேசுகிறீங்க. திமுகவை பற்றி திட்டுறீங்க. அது என்ன கபட நாடகதாரிங்கிறீங்க. ஏதோ புதுசான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. சரி, ஆனால் நல்லவர்களாக இருக்க போகிறேன் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி? அதாவது என்ன சாட்சினா, நான் ஊழல் ஒழிப்பேன் அப்படின்னா நான் வந்துட்டா எல்லாரும் நல்லவங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்க முடியாது. அப்போ ஊழல் ஒழிக்கிறதுக்கு என்ன குறிப்பான திட்டத்தை வச்சுருக்கீங்க? என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸை உருவாக்க போகிறீங்க? அரசு அதிகாரிகளுக்கு என்ன விதிகளை போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்து நம்பி ஏடிஎம்கேக்கோ நாத்தாக்காக்கோ ஓட்டு போடாமல் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதை விட முக்கியமாக நீங்கள் தலித்துகளுக்காக அவ்வளோ பொங்குறீங்க. எந்த தலித்தை நீங்கள் முதலமைச்சராக்க போகிறீங்க, துணை முதலமைச்சராக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதை விட்டலாம். இன்றைக்கும் சாதியை பற்றி பேசுகிற நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு திருமாவளவன் அவர்கள் பேசுவதை போல சாதி இந்துக்களின் ஆதிக்கம், இடைநிலை சாதிகளின் ஆதிக்கம்னு வாயை திறந்து பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. இஸ்லாமியர்கள் ஒடுக்குதுன்னு பேசுறீங்க. இஸ்லாமியர்களை யார் ஒடுக்குறது? இந்து பெரும்பான்மைவாதம்னு வாய் வருதுமா? ஏன் அப்படின்னா உங்களுக்கும் அதிமுக, திமுக, காங்கிரஸை போல பெரிய கட்சிகளை போல உங்களுக்கும் இந்த இடைநிலை சாதி வாக்குகளோ பெரும்பான்மை இந்து மக்களின் வாக்குகளோ இழக்கக்கூடாதுங்கிற சொகுசு வேணும். அப்போ நீங்களும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆணவ படுகொலை பற்றி என்ன பேசல அவர்? இன்னும் ஆணவ படுகொலை நேற்று அந்த ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு வார்த்தையாவது கவின் மரணத்துக்கு 1 நிமிடம் அஞ்சலி எதுவும் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஒன்று, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், எனக்கு டைம் கொடு, நாங்கள் 31 வரோம், அது வரைக்கும் சின்னதாக தேர்தலில் போட்டிடுறோம், ஒரு சீட் 2 சீட் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லு. இல்லையா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டா எல்லா கேள்வியும் எதிர்கொள்கிறேன்னு சொல்லு. எப்படி நீ வந்து நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் மேலே கேள்வியை திணிக்காதுன்னு சொல்கிற, ஆனால் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியும் தான்னு சொல்கிறேன். இது பெரிய முரண் இல்லையா? அப்போ தாவேகா கட்சி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு சர்க்கஸாக தான் இருக்குது. லைஃப்பில் எல்லா ஃபேஸுமே நம்மளே வந்து ஒரு ஃபேஸில் பார்த்தா கண்டதை நம்பியிருப்போம். நேபாளில் 5 தலை பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பண்ணியிருப்போம். அதே போல் விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படிங்கிறத நம்பி இப்பயும் சில இளைஞர்கள் இருப்பாங்க. அது ஒரு இன்டர்ன்ஷிப் ஃபேஸ் மாதிரி தான். 2026 தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் எல்லோரும் ஒரு மனம் தெளிந்து விடுவார் அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாக தெரியும். இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற தோழர்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொறுமையை கத்தா போதும், 2026 வரைக்கும் தான் இந்த கெட்ட கனவு. இது அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு அடுத்த படம்லாம் நடிக்க போயிடுவார். இது வந்து அவருக்கும் ஒரு இன்டர்ன்ஷிப் தான். அவரும் என்ன பண்ணுறாரு, அரசியல் அழுத்தங்கள் இருக்குது, பல ரைடெல்லாம் விட்றாங்க, ஒன்றும் ரொம்ப வேணாம், இந்த பாசிசமாக பாயாசமானலாம் கலாய்க்கிறாரு. சரி, அதெல்லாம் வந்து அதில் எவ்வளோ புரிதல் குறைபாடு இருக்கோ அதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி வந்து பேரை கேட்கணும்னு சொன்னீங்களே, இப்போ சொல்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த ஸ்லாங்கே நம்மளுக்கு வந்து, எனக்கு ஒரு விஜய் ரசிகனா தெரியும், ஆனால் உன்னை வந்து கத்தி ஸ்லாங்கில் பேசணும்னா நீங்கள் சர்க்கார் ஸ்லாங்கில் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஊற்றுது. அந்த ஸ்லாங்கை விட்டுரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஆனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை.
நீங்கள் மாநாடு ஆப்பு குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கணும்னு போகிறீங்க. ஆனால் மெர்சலில் ஜிஎஸ்டி பற்றி பேசுனீங்கன்ற ஒரே காரணத்துக்காக 4 வருஷமாக ரைடு விட்டாங்களா இல்லையா? அப்போ அதுலேயே இந்த அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? பார்க்குற ரசிகர்களுக்கும் தெரியணுமா இல்லையா? நம்ம வந்து திமுக வந்து ஒரு ஒப்பற்ற கட்சி அப்படிலாம் சொல்லல. எல்லா கட்சி எல்லா ஆட்சியுமே மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எதிராக தான் இருக்கும். அது தன்னோட அதிகாரத்தை சர்வாதிகாரமாக மாற்ற பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு பாசிச கட்சிக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும். அந்த பாசிச கட்சி அப்படிங்கிறது ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் மட்டும் இல்லாமல் அது அதிகார வர்க்கம், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து ஜுடிஷியரி நீதித்துறையிலேருந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஊடுருவி எல்லாத்துக்குமே மதச்சாயம் இனச்சாயம் ஜாதிய சாயத்தை பூசி எல்லாருமே வந்து ஒரு ஜாம்பி மாதிரி மாற்றி வைக்கிறது தான் ஃபாசிசம். அப்போ அந்த ஃபாசிச அபாயத்தை புரியாமல் இன்றைக்கி இப்படியெல்லாம் விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதோட விளைவை 2026 அவர் பார்ப்பார், ரசிகர்களும் பார்ப்பாங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ரசிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்து 4 நியூஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதை தக்க வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம வேலையாக இருக்குது. எப்படியும் அவங்க டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கும்போது தம்பி டிசப்பாயிண்ட் ஆகாத, உங்கள் அண்ணன் தான் போயிட்டாரோ இல்லையோ அரசியல் முடிஞ்சு போயிடல, வா நல்ல அரசியலை கற்றுக்கலாம், நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அவர் அரசியல் மயப்படுத்தப்படாத இளைஞர்களை வந்து அரசியலுக்கு கொண்டுட்டு வந்தது மட்டும்தான் விஜயோட சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வேறு எதுவுமே அவங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் செய்கிறதாக தெரியலை. அதாவது வந்து நம்ம அரசியல் லெவலில் பெரிய லெவலில் வந்து திமுக வீழ்த்துறது அப்படிங்கலாம் தாண்டி அம்பேத்கர் பெரியாரை பற்றிய ஒரு சின்ன விழிப்புணர்வு தர அளவு கூட விஜய் எதுவும் செய்யலை அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் வச்சிரும். ஒரு பேசிக்கான ஒரு சிவிக் சென்ஸு, ஒரு பேசிக்காக ஒரு அரசியல் உரையாடலை எப்படி நிகழ்த்தணும், இல்லை மக்கள் பிரச்சனைகளை எப்படி கண்டறியணும், அதுக்கு கூட அவர் பழக்கிறதுக்கு ரெடியால் இல்லை. இன்னுமே வந்து சேரை கீழே வைப்பா, மரத்துலேருந்து இறங்குப்பா, எப்பா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதப்பா, இந்த அளவுக்கு தானே ரசிகர்களை வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்கன்றது பிரச்சனை கிடையாது. அவங்க சின்ன பசங்க, அவங்க அப்படி தான் இருக்கிற இயல்பு தான். இன்றைக்கி சமூக யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர்களை அப்படி மாற்றுவதற்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதை கூட செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த இளைஞர்களுக்கு அதிருப்தி ஆனதுக்கு பிறகு துணை நிற்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்றதையும் பார்க்குறோம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.